கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அந்த 2ஆம் வசனமும் 3வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி பார்க்க. அதாவது அவன் தேவனிடத்தில் கேட்குற காரியம் என்ன அப்படின்னா, அவனை சுத்தப்படுத்துவதற்கு, அவனை குணமாக்குவதற்கு தேவனிடத்திலே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அது அவனுக்கு நன்றாய் தெரிகிறது. தெரிந்த ஒரு காரியம் அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் என்னை குணமாக்க முடியும், அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறதுங்கிறது அவனுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் சொல்கிறான். உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது, உம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, என்னை குணப்படுத்துவது உமக்கு லேசான ஒரு காரியம். உம்மிடத்தில் வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் கூட நான் குணப்படுவது, சுத்தமாகுவது உமக்கு சித்தமானு சொல்லி கேட்குறான், உமக்கு விருப்பமானு சொல்லி கேட்குறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாட்களையும் கூட ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். எல்லா வியாதிகளையும் குணமாக்க முடியும். நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் பணிந்து நம்ம கேட்குற என்னது அப்படின்னா, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால், உமக்கு சித்தமானால் என்னிடத்தில் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, என்னை குணமாக்க முடியும், நான் எதிர்பார்க்குற காரியத்தை நிறைவேற்ற முடியும் என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் சொல்வார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகணுங்கிறது, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுங்கிறது எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ விடுதலையாகு, இதோ நன்மையை பெற்றுக்கொள் என்று சொல்லி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வல்லம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பணிவோடு நாம் கேட்குறது எப்படி அப்படின்னா, ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, உம்மால் முடியும், ஆனாலும் உம்முடைய சித்தமும் உம்முடைய நோக்கமும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நிறைவேறும்னு சொல்லி கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் கேட்கும் பொழுது எனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அவர் இரக்கத்தின் தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ நன்மையை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயமாக இந்த நாட்களில் தேவனுடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.